அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் நமக்கான செய்தி மட்டுமே படிக்கிறோம். பிறருக்காக, அது பிறருக்குரிய செய்தி என்றல்ல, இது நமக்குரிய செய்தி. நாம் எப்படி இருக்கிறோம்? நான் நல்ல பக்தி உள்ள கிறிஸ்தவனாக மட்டுமே இருந்து இந்த உலகத்தின் வாழ்க்கையை கழிக்கிறேனா, வாழ்கிறேனா, அல்லது தேவனுடைய பிள்ளையாக இருந்து அவருக்கு ஏற்றபடி வாழ்கிறேனா? ஒரு வசனம் நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சத்தியத்தின்படி, உண்மையின்படி. தேவன் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளே, மற்றவர்களை குறித்து குற்றவாளியாக எப்படி தீர்க்கலாம்? நாமே மகா பெரிய பாவிகள், நாமே குற்றவாளிகள். நாம் செய்த பாவங்கள் அநேகம். நம்மை அவர் மன்னித்திருக்க பிறரை எப்படி குற்றவாளியாக தீர்க்கலாம்? விலையேறப்பெற்ற அவருடைய இரத்தத்தினாலே விலையேறப்பெற்ற உன் ஆத்துமாவை அவர் காப்பாற்றியிருக்க, உனது சகோதரன் விலையேறப்பெற்றவன் அல்லவா? உன்னுடைய சகோதரி விலையேறப்பெற்றவள் அல்லவா? உன்னுடைய சபை, உன்னுடைய நண்பர்கள் விலையேறப்பெற்றவர்கள் அல்லவா? அவர்களை எப்படி நாம் மதிப்பு இழக்க செய்து அவமதித்து குற்றவாளியாக தீர்க்க முடியும்? ஒருவேளை குற்றம் செய்திருக்கலாம், ஆனால் அந்த குற்றத்தை தேவன் மன்னிக்கிறார். நமக்குத்தான் கடினமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது. இங்கே அப்படி நீ செய்தால் நீ யாராக இருந்தாலும் போக்கு சொல்ல இடமில்லை என்றும், சத்தியத்தின்படியே அதே தீர்ப்பு உனக்கு வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அந்த அருமையான சகோதரனை காட்டிலும், அந்த அருமையான சகோதரியை காட்டிலும், அந்த அருமையான நண்பனை காட்டிலும் நான் பெரியவன் அல்ல, நான் பரிசுத்தவான் அல்ல. நானும் அவர்களைப் போல பாவியாக இருந்தேன். தேவன் என்னை மன்னித்தார். அவர் மன்னித்தது போல நான் பிறரை மன்னிப்பேன், மறப்பேன், மனப்பூர்வமாக மன்னிப்பேன், சேர்த்துக் கொள்வேன். உள்ளத்திலே அவரை என் சகோதரனாக, சகோதரியாக ஏற்று நடத்துவேன். இப்படிப்பட்ட எண்ணத்திலே தேவனுடைய பிள்ளை இருப்பான். கிறிஸ்தவர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நீர் நல்ல கிறிஸ்தவனா அல்லது தேவனுடைய பிள்ளையா? இதை யோசித்து நாளைய தினத்திலே இன்னொரு புதிய சத்தியத்தை கற்றுக்கொள்ளலாம்.